எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம். அதிகாரம் 21. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், மனுபுத்திரனே, நீ உன் முகத்தை எருசலேமுக்கு நேராக திருப்பி பரிசுத்த ஸ்தலங்களுக்கு விரோதமாக உன் வசனத்தை பொழிந்து இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் உரைத்து, இஸ்ரவேல் தேசத்தை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், இதோ, நான் உனக்கு விரோதமாக வந்து என் பட்டயத்தை அதன் உரையிலிருந்து உருவி உன்னில் சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் சங்காரம் பண்ணுவேன். நான் உன்னில் சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் சங்காரம் பண்ணப் போகிறபடியினால் தெற்கு துவக்கி வடக்கு மட்டுமுள்ள எல்லா மாம்சத்துக்கும் விரோதமாய் என் பட்டயம் அதன் உரையிலிருந்து புறப்படும். அப்பொழுது கர்த்தராகிய நான் என் பட்டயத்தை அதன் உரையிலிருந்து உருவினேன் என்பதை எல்லா மாம்சமும் அறியும். அது இனி உரைக்குள் திரும்புவதில்லை. ஆகையால் மனுபுத்திரனே, உன் இடுப்பு நொறுங்கும்படி பெருமூச்சு விடு. அவர்கள் கண்களுக்கு முன்பாக மனங்கசந்து பெருமூச்சு விடு. நீ எது நிமித்தம் பெருமூச்சு விடுகிறாய் என்று அவர்கள் உன்னிடத்தில் கேட்டால், நீ அவர்களை நோக்கி, துர்ச்செய்தி வருகிறதின் நிமித்தமே, அதனால் இருதயங்களெல்லாம் உருகி கைகளெல்லாம் தளர்ந்து மனமெல்லாம் தேங்கி முழங்கால்களெல்லாம் தண்ணீரைப் போல அலை உண்ணும். இதோ, அது வந்து சம்பவிக்கும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், மனுபுத்திரனே, நீ தீர்க்க தரிசனம் உரைத்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், பட்டயம் கூர்மையாக்கப்பட்டது, பட்டயம் கூர்மையாக்கப்பட்டது, அது துலக்கப்பட்டும் இருக்கிறது. மகா சங்காரம் செய்வதற்கு அது கூர்மையாக்கப்பட்டிருக்கிறது. மின்னத்தக்கதாய் அது துலக்கப்பட்டிருக்கிறது. சந்தோஷப்படுவோமோ? அது என் குமாரனுடைய கோல். அது சகல விருட்சங்களையும் அலட்சியம் பண்ணும். அதை கையாடும்படி அதை துலக்க கொடுத்தார். கொல்லுகிறவன் கையிலே கொடுக்கும்படி அந்த பட்டயம் கூர்மையாக்கப்பட்டிருக்கிறது. அது துலக்கப்பட்டதுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல். மனுபுத்திரனே, நீ ஓலமிட்டு அலறு. பட்டயம் என் ஜனத்தின் மேல் வரும். அது இஸ்ரவேல் பிரபுக்கள் எல்லார் மேலும் வரும். அது நிமித்தம் என் ஜனத்துக்குள்ளே திகில் உண்டாயிருக்கும். ஆகையால் உன் விலாவிலே அடித்துக்கொள். யாவையும் கண்டிக்கிற கோல் வந்தாலொழிய இனி சோதனையினால் தீருகிறது என்னவென்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகையால் மனுபுத்திரனே, நீ தீர்க்க தரிசனம் சொல்லி கையோடே கை கொட்டு. பட்டயம் 3 தரம் இரட்டித்து வரும். அது கொலையுண்டவர்களின் பட்டயம். அது கொலையுண்ணப் போகிற பெரியவர்களின் உள்ளறைகளில் பிரவேசிக்கிற பட்டயம். அவர்களுடைய இருதயம் கரைந்து அவர்களுடைய இடையூறுகள் திரளாகும்படி பட்டயத்தின் கூர்மையை அவர்களுடைய எல்லா வாசல்களுக்கும் நேரிட கட்டளையிடுவேன். அது மின்னும்படியாக பதமிடப்பட்டது, வெட்டும்படியாக தீட்டி வைக்கப்பட்டது. ஏகபலமாய் வலதுபுறமாக வெட்டு, திரும்பி இடதுபுறமாகவும் வெட்டு. உன் முகம் திரும்புகிற திக்கெல்லாம் வெட்டு. நானும் கையோடே கைகொட்டி என் உக்கிரத்தை ஆறப் பண்ணுவேன் என்று கர்த்தராகிய நான் சொன்னேன் என்றார். பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், மனுபுத்திரனே, பாபிலோன் ராஜாவின் பட்டயம் வரத்தக்கதாக 2 வழிகளை குறித்துக்கொள். 2ம் ஒரே தேசத்திலிருந்து வரவேண்டும். நீ ஒரு இடத்தை தெரிந்துகொள். நகரத்துக்கு போகிற வழியின் முனையில் அந்த இடத்தை தெரிந்துகொள். பட்டயம் அம்மோன் புத்திரரின் பட்டணமாகிய ரப்பாவுக்கு விரோதமாக வரத்தக்க ஒரு வழியையும், யூதாவில் இருக்கிற அரணான எருசலேமுக்கு விரோதமாக வரத்தக்க ஒரு வழியையும் குறித்துக்கொள். பாபிலோன் ராஜா 2 வழிகளின் முனையாகிய வழிப்பிரிவிலே நிமித்தம் பார்க்கிறதற்காக நிற்பான். அம்புகளை தீட்டி விக்கிரகங்களை உசாவி ஈரலால் குறிபார்ப்பான். தலைவரை நியமிக்கிறதற்கும் சங்காரம் செய்யும்படி
ஆர்ப்பரிக்கிறதற்கும் கம்பீரமாய் சத்தமிடுகிறதற்கும் வாசல்களை முட்டும் எந்திரங்களை வைக்கிறதற்கும் மண்மேடு போடுகிறதற்கும் கொத்தளங்களை கட்டுகிறதற்கும் எருசலேமை குறித்து நிமித்தம் பார்க்குதல் அவனுடைய வலதுபுறத்திலே உண்டாயிருக்கும். இந்த நிமித்தமானது ஆணையிட்டவர்களுக்கு முன்பாக பொய்யாக தோன்றும். ஆயினும் அவர்கள் பிடிக்கப்படும்படி அவன் அவர்கள் துரோகத்தை நினைப்பான். ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், உங்கள் துரோகங்கள் வெளியரங்கமாகிறதினாலும் உங்கள் செய்கைகளில் எல்லாம் உங்கள் பாவங்கள் தெரிய வருகிறதினாலும் நீங்கள் உங்கள் அக்கிரமத்தை நினைக்க பண்ணுகிறீர்களே. நீங்கள் இப்படிப்பட்டவர்கள் என்று நினைக்கப்படுகிறீர்களே. ஆதலால் கைப்பிடியாய் பிடிக்கப்படுவீர்கள். இஸ்ரவேலை ஆளுகிற அவபக்தியுள்ள துன்மார்க்க அதிபதியே, அக்கிரமத்துக்கு முடிவு வரும் காலத்தில் உன் நாள் வந்தது. பாகையை கழற்று, கிரீடத்தை எடுத்துப் போடு. அது இனி முன்போல் இராது. தாழ்ந்தவனை உயர்த்தி உயர்ந்தவனை தாழ்த்துவேன். அதை கவிழ்ப்பேன், கவிழ்ப்பேன், கவிழ்ப்பேன். உரிமைக்காரனானவர் வருமட்டும் அது இல்லாதிருக்கும். அவருக்கே அதை கொடுப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். பின்னும் மனுபுத்திரனே, நீ தீர்க்க தரிசனம் சொல்லு. அம்மோன் புத்திரரையும் அவர்கள் சொல்லும் நிந்தனைகளையும் குறித்து கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், அக்கிரமத்துக்கு முடிவு வரும் காலத்தில் வந்த தங்களுடைய நாளுக்கு ஏதுவாகி கொலையுண்டு போனவர்களுடைய பிடரிகளோட கூட உன்னை துன்மார்க்கரின் கையினால் விழப்பண்ணும்படிக்கு உனக்கு அபத்தமானது தரிசிக்கப்படுகிற போதும் உனக்கு பொய் நிமித்தம் பார்க்கப்படுகிற போதும் பட்டயம் உருவப்பட்டது, பட்டயமே உருவப்பட்டது. வெட்டவும் சங்கரிக்கவும் அது மின்னத்தக்கதாய் துலக்கப்பட்டிருக்கிறது. உன் பட்டயத்தை நீ திரும்ப அதன் உரையிலே போடு. நீ சிருஷ்டிக்கப்பட்ட ஸ்தானமாகிய உன் ஜென்ம தேசத்திலே நான் உன்னை நியாயம் தீர்த்து என் சினத்தை உன்மேல் ஊற்றுவேன். நான் என் மூர்க்கத்தின் அக்கினியை உன்மேல் ஊதி மிருககுணமுள்ளவர்களும் அழிக்கிறதற்கு திறமையுள்ளவர்களுமாகிய மனுஷரின் கையில் உன்னை ஒப்புக் கொடுப்பேன். நீ அக்கினிக்கு இரையாவாய். உன் இரத்தம் உன் தேசத்தின் நடுவில் சிந்தி கிடக்கும். நீ இனி நினைக்கப்படுவதில்லை. கர்த்தராகிய நான் இதைச் சொன்னேன் என்றார். வேத நிபுணர்கள் பிரிக்கின்றார்கள். முதல் 24 அதிகாரங்கள் எசேக்கியேலுக்கு அருளப்பட்ட நியாய தீர்ப்பின் தரிசனங்கள். முதல் 24 அதிகாரங்கள். பிற்பாடு 25 முதல் ஏறக்குறைய 32 வரைக்கும் இஸ்ரவேலை சுற்றி இருக்கிற நாடுகளின் மீதான நியாய தீர்ப்புகள். 33 துவங்கி 48 முடிய இஸ்ரவேல் மறுபடியும் புதுப்பிக்கப்படத்தக்கதான நம்பிக்கையின் தீர்க்க தரிசனங்கள். விஷன்ஸ் ஆஃப் ஹோப் அண்ட் ப்ராபசிஸ் ஆஃப் ரெஸ்டோரேஷன். ஆக இந்த 3 பகுதிகளிலே இந்த 22ஆம் அதிகாரத்திலே நியாய தீர்ப்பின் இஸ்ரவேல் மீதான யூதாவின் மீதான வரப்போகிற நியாய தீர்ப்பின் விவரங்களை குறித்து இங்கு எசேக்கியேல் பேசிக் கொண்டிருக்கிறார். தொடர்ந்து 24ஆம் அதிகாரம் வரைக்கும் இதை பேசுகின்ற அந்த சூழ்நிலையை நாம் எப்போதும் மறந்து போய்விடக்கூடாது. கிமு 597ஆம் ஆண்டு நேபுகாத்நேசார் 2வது முறையாக எருசலேம் மீது படையெடுத்து வந்து 10,000க்கும் மேற்பட்ட யூத மக்களை அவன் சிறையாக பிடித்து செல்லுகிறான். அதற்கு முன்னதாக முதலாம் முறையாக கிமு 605ஆம் ஆண்டு நேபுகாத்நேசார் எருசலேமிலே வந்து எருசலேமினுடைய உயர்குடி மக்கள் தானியேல் உட்பட உயர்குடி மக்களை பிரபுக்களை அவன் பிடித்து செல்லுகிறான். அது கிமு 605. எசேக்கியேல் பிடிப்பட்டு சென்றது கிமு 597. இப்படி 597ஆம் ஆண்டு அவன் எருசலேமை கைப்பற்றி சென்ற போது எருசலேமிலே ராஜாவாக இருக்கும்படி சிதேக்கியா என்கிற ஒரு ராஜாவை, அதாவது ஆட்சி பீடத்திலே இருந்த யோயாக்கின், இல்லைங்களா, இதெல்லாம் 2 ராஜாக்களின் புஸ்தகத்தில் நீங்க போய் படிக்கணுங்க. அதெல்லாம் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். 24, 25 அதிகாரங்களிலே இந்த சரித்திரம்லாம் உங்களுக்கு தெரியலனா இந்த தீர்க்க தரிசனம் விளங்காது. ஆக யோயாக்கின் என்கிற ராஜாவை அவன் சிரச்சேதம் செய்து யோயாக்கிம் என்கிற அவனுடைய தம்பியை
பாபிலோனுக்கு சிறை கைதியாக எடுத்துச் சென்று பாபிலோனிலே சிறையிருப்பில் அடைக்கின்றான். இந்த யோயாக்கிம் என்கிற ராஜாவுடைய சித்தப்பா சிதேக்கியா, இந்த சிதேக்கியாவை அவன் கப்பம் கட்டும்படியாக, கப்பம்ன்ற வார்த்தை புரியுதுங்களா? ஆக நேபுகாத்நேசர் ஒரு தொகையை நியமிக்கிறான். வருடம் இத்தனை தொகை, இத்தனை தாலந்து தங்கம், இத்தனை தாலந்து வெள்ளியை அவன் பாபிலோன் பேரரசுக்கு அவன் ஒப்படைக்க வேண்டும். இப்படி ஒரு அதுக்கு ட்ரீட்டின்னு நம்ம சொல்லுகின்றோம். ஒரு உடன்படிக்கை செய்து அவனை ராஜாவாக நியமித்து செல்லுகிறான். ஆனால் சிதேக்கியா ராஜா அவனுடைய மனம் பேதலித்து போனபடியினாலே பாபிலோன் ராஜாவை குறித்தும் அவனுடைய பலத்தை குறித்தும் அறியாமையினாலே, அவ்வளவுதான் சொல்லணுங்க, வேற ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல, அவனுடைய அறியாமையினாலே நேபுகாத்நேசாருக்கு எதிராக புரட்சி செய்ய அவனும் யூதாவின் அருகிலுள்ள அம்மோன் ராஜாவும் இருவரும் சதி திட்டமிடுகிறார்கள். இது எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலும் 1 ராஜாக்கள் 29ஆம் அதிகாரத்திலும் எழுதப்பட்டுள்ளது. ஆக நேபுகாத்நேசார் எங்கேயோ இருக்கிறான், 2000 மைலுக்கு அப்பால. அவன் என்ன செய்ய முடியும்? அவனால ஒண்ணும் முடியாது சார், நம்ம புரட்சி செஞ்சிடலாம் அப்படின்னு இவர்கள் சதி திட்டம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆக இருவரும் கூட்டாக சேர்ந்து பாபிலோனை எதிர்க்கலாம் அப்படின்னு கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள், மனக்கோட்டை கட்டி கொண்டிருக்கிறார்கள். இதே நேரத்தில் எரேமியா தீர்க்கதரிசி எருசலேமிலே இருந்து அவன் தொடர்ந்து 588ஆம் ஆண்டு முடிய, அதெல்லாம் ரொம்ப முக்கியம். லைஃப் அப்ளிகேஷன் பைபிள்னு ஒரு பைபிள் விக்குதுங்க. இப்ப கூட சொன்னாங்க ஐயா, மெமோரியல் ஹாலில் உங்களுக்கு வேதாகம கண்காட்சியும் சிறப்பு விற்பனை. தயவுசெய்து அந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. யூ வில் ஹேவ் ஆல் தீஸ் டீடைல்ஸ். அதெல்லாம் நம்ம மறந்துடுறோம். 3வது முறையாக நேபுகாத்நேசார் 586ஆம் ஆண்டு எருசலேமின் மீது வந்து தவிடு பொடியாக்கிறார். அந்த நிகழ்ச்சியை தான் இந்த 21ஆம் அதிகாரத்தில் எசேக்கியேல் முன்னறிவிக்கின்றார். ஏறக்குறைய 7 ஆண்டுகளுக்கு முன்னதாக இந்த தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டது கிமு 593ஆம் ஆண்டு. ஏன் சார் இதெல்லாம் சொல்லின்னு இருக்கிறீங்க? இதெல்லாம் அவசியமா பைபிள் புரியறதுக்கு? ரொம்ப அவசியங்க. இன்றைக்கு திருச்சபையினுடைய மிகப்பெரிய பிரச்சனை கர்த்தருடைய வார்த்தையாகிய இந்த வார்த்தையை சந்தேகப்படுவது, இந்த கர்த்தருடைய வார்த்தையை நிராகரிப்பது, அசட்டை செய்வது. அதுல இருக்கிறதெல்லாம் நடக்குமா? இல்ல அத பிரசங்கம் பண்றாரு இந்த பாதிரியாரு, அவர் ரொம்ப யோகியமா, அவர் அதெல்லாம் வாழ்ந்துருவாரா? எப்படி பேசுறோம் பாத்தீங்களா? இப்படி பேசுற சமுதாயத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆகவே when you reject the word of God, you are rejecting the very God. இது கடவுளுடைய வார்த்தை. அப்ப கடவுளுடைய வார்த்தையை ஒரு மனிதன் அசட்டை செய்யும் போது அவன் கடவுளை அசட்டை செய்கிறான். அப்ப என்ன கேள்வி வருது? ஐயா, இந்த வேதம் கடவுளுடைய வார்த்தையா? எப்படி உங்களுக்கு தெரியும் கடவுளுடைய வார்த்தை? அதற்காக தான் இந்த சரித்திர விவரங்களை உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஆக எசேக்கியேல் 21ஆம் அதிகாரம் எழுதப்பட்ட அல்லது அந்த தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்ட நேரம், இடம் 593 பாபிலோன் தேசம், கேபா நதி அண்டையிலே யூத அகதிகளுக்கு எசேக்கியேல் இதை அறிவித்துக் கொண்டிருக்கிறார். இந்த அறிவிப்புகள், இதில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் ஒரு எழுத்து பெறலாமல், வார்த்தை இல்லைங்க, வார்த்தை வேற எழுத்து வேற, கரெக்டுங்களா? நாங்க நல்லா கவனிச்சுட்டு வரீங்களா? வார்த்தை வேற எழுத்து வேற, ஒரு எழுத்து பெறலாமல் 586ஆம் ஆண்டு நடந்தது. எசேக்கியேல் கூட அதை கண்ணால பார்க்க முடியல, அவர் அங்க இருக்கிறார். He never returned. எசேக்கியேல் திரும்பி யூதேயாவுக்கு வரவே இல்லை, அவர் அங்க மரித்து போனார். அப்ப என்ன நம்ம கற்றுக்கொள்ளுகிறோம்? கடவுளுடைய வார்த்தை துல்லியமானது, கடவுளுடைய வார்த்தை மாறாதது. ஏன் மாறாதது? அதை அறிவித்த கடவுள் மாறாதவர். அவர் மாறிடுவாரா? எத்தனை முறை ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நான் அந்தத்தை ஆதியிலே அறிவிப்பவன். அப்படின்னா புரியுதுங்களா? அந்தத்தை, முடிவை முதலிலே அறிவிப்பவன் நான். என்னை தவிர தேவன் ஒருவர் உண்டோ? இந்த உலகத்தில் எத்தனையோ தெய்வங்கள் உண்டு, எத்தனையோ தெய்வங்கள் உண்டு. ஆனால் யாராவது அதை அறிவிக்க முடியுமா? Can anybody prophesy the end things? முடிவை யாராலும் அறிவிக்க முடியுமோ? நான் மட்டுமே அறிவிப்பேன். அதை அறிவிப்பது மாத்திரமல்ல, அதை நான் நிறைவேற்றுவேன்.
ஆகையினால் தான் இது கடவுளுடைய வார்த்தை. நல்லா கவனிச்சுக்கலாமா? அந்த ஓரத்துல கூட நீங்க எழுதிக்கலாம். ஏன்னா தமிழ் வேதாமம் ரொம்ப நான் வருத்தத்தோடு சொல்றேங்க. நீங்க தமிழ் பைபிள் படிங்க, ஆனா உங்களுக்கு அது விளங்க போறதே கிடையாது. கோச்சிக்காது, அதை பத்தி யூ டோன்ட் கேர். சார் சும்மா ஒரு கடமைக்கு அப்படி படி சார். இன்றைய தீர்க்க தரிசனத்தின் செய்தி தான் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற முடியும். கடவுளுடைய வார்த்தையை அசட்டையோடு நிர்விசாரத்தோடு பயமின்றி நீங்கள் படித்துக் கொண்டிருப்பீர்களானால், நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பீர்களானால், படிச்சேன் இல்லையா, பட்டயம் கருக்காக்கப்படுகிறது. ஷார்பன் 3 முறை சொல்லப்படுது. பட்டயம் துலக்கப்படுகிறது, அதை நான் கவிழ்ப்பேன். எருசலேமே நீ இல்லாத மாதிரி ஆகிடுவோம். இதை கேட்கிற எசேக்கியேல் என்னமா செய்யணும்? என்ன செய்தாங்க கவனிச்சிங்களா? போன வாரம் நம்ம கவனிச்சோம். இந்த 20ஆம் அதிகாரத்தின் கடைசி பகுதி 33 முதல் 49 முடிய அக்கினியினாலே நான் எருசலேமை அழிப்பேன் என்று தீர்க்க தரிசனம் உரைத்தார். 21ஆம் அதிகாரம் 9 முதல் அதிகாரம் முடிய பட்டயத்தினாலே நான் அழிக்கப் போகிறேன் என்று அறிவிக்கிறார். இதை எசேக்கியேல் எப்படிமா அறிவித்தார்? எந்த நிலையிலே, எந்த மனநிலையிலே அல்லது எந்த செயல்முறையிலே அதை அறிவித்தார்? 6ஆம் வசனம் படிச்சீங்களா? ஆக முதல் செய்தி அறிவிக்கிற எசேக்கியேல் என்னமா செய்யணும்? மனுபுத்திரனே, உன் இடுப்பு நொறுங்கும்படி பெருமூச்சு விடு. அவர்கள் கண்களுக்கு முன்பாக மனம் கசந்து, இது ஆடல் பாடிக்கொண்டு கைய கால உதறிக்கொண்டு செய்கிற விஷயம் இல்லை. பெருமூச்சு விடு. 12ஆம் வசனம், மனுபுத்திரனே, நீ ஓலமிட்டு கதறு, அலறினே கொஞ்ச நேரம். இந்த 12ஆம் வசனத்தை தான் முதலாவது எசேக்கியேல் செய்தார். அந்த பாபிலோன் கேபா நதியண்டியிலே தெரு தெருவா ஓடினார். That is what has happened. He has to attract the crowd. அங்கு இருந்த ஜனங்களை அவர் கூட்டி சேர்க்க வேண்டும். எப்படி கூட்டி சேர்த்தார்? இங்க தெரு பிரசங்கத்துல இந்த பைபிள் அந்த பாட்டு தான் இப்ப பாடணும். இயேசு ராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் காலம்தான். கிட்டத்தட்ட 58ஆம் ஆண்டு 57ஆம் ஆண்டா இருக்கணும். இதே மேடவாக்கம் தெருவில் அந்த பாட்டை பாடிக்கொண்டு சென்ற காட்சி எனக்கு இப்ப நினைவு. 58, 57ங்க. நான் சிறு பையன். அதை நான் என்னுடைய வாழ்க்கையில பழைய பைபிளுக்குடைய பவுண்டர்ஸ் ஆண்ட்ரூஸ், பிற்பாடு நாகரத்னம், அப்புறம் ஐசக், இப்படி போன்ற பெரியவர்கள் இதே அன்னைக்கு மேடவாக்கம் தெரு வெறும் குடிசை பகுதி. ஆக எனக்கு அருமையானவர்களே, இந்த பேண்ட் அடிப்பாங்க, ஒரு பெரிய பேண்ட் அடிச்சுன்னு போவோம். அப்ப ஜனங்கள்லாம் வருவாங்க, சுவிசேஷம் அறிவிக்கப்படும். அந்த விதமாக இங்க எசேக்கியேல் என்ன செய்ய வேண்டும்? ஓலமிட்டு அலறிக்கொண்டு அவன் தெரு தெருவாக ஓட வேண்டும். ஏன்பா ஓலமிடுற, ஏன்பா அலறன்னு மக்கள் கேட்கணும். அப்ப கேட்கும் போது இந்த தீர்க்க தரிசனத்தை உரை. என்னப்பா தீர்க்க தரிசனம்? பட்டயம் கூர்மையாக்கப்பட்டது, பட்டயம் கூர்மையாக்கப்பட்டது, அது தொலைக்கப்பட்டது, மகா சங்காரம் செய்வதற்கு அது கூர்மையாக்கப்பட்டிருக்கிறது என்று அறிவி. நல்லா தானே இருந்தா அவ்வளவு நேரம், திடீர்னு ஏன் சார் கத்தினுக்கிறான்? ஆக பாபிலோன்ல இருந்த யூதர்கள் என்ன நம்பினாங்க? செதேக்கியா ராஜா, பலமுள்ள ராஜா நமக்கு இருக்கிறாரு எருசலேம்ல. அவர் என்ன செய்யறார்? திருப்பியும் ராணுவத்தை பலப்படுத்துகிறார். ஆகவே இந்த பாபிலோன ராஜாவோடு அவர் எதிர்த்து சண்டையிட்டு பாபிலோன ராஜாவை அவர் முறையடிப்பார். நாம் மறுபடியுமாக எருசலேமில் போய் குடியிருப்போம் என்கிற ஒரு தவறான எண்ணத்திலே அவர்கள் தங்களை தேற்றிக் கொண்டிருந்தார்கள். புரியுதுங்களா? பாபிலோனில் இருந்து நாம் தப்பி மறுபடியுமாக எருசலேம் சென்று சுகபோகமாக வாழுவோம் என்கிற மனக்கோட்டையிலே வாழ்ந்து கொண்டிருந்த மக்களுக்கு இடி முழக்கம் போல எசேக்கியேல் இந்த செய்தி அறிவித்தான். பட்டயம் கூர்மையாக்கப்படுகிறது, பட்டயம் கூர்மையாக்கப்படுகிறது. இது ஒரு கவிதைங்க, அது கரெக்டுங்களா? இந்த சிறப்பெல்லாம் நீங்க தமிழ் வேதாமத்துல திருப்பி திருப்பி படிச்சா கூட வரவே வராது. அதனால்தான் நான் அதை தயவு செய்து வாங்கி படிங்கன்ற அந்த ஒரிஜினாலிட்டி, எப்படி வேதம் எழுதப்பட்டது, எந்த முறையில எழுதப்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு பாடல், போர் பாடல், வார் சாங். அது நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இன்றைக்கும் சரி அன்றைக்கும் சரி போருக்கு செல்கிற போர் வீரர்கள் சில பாடல்களை பாடுவார்கள். உதாரணமாக தாவீது ராஜா 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்துல சவுலையும் யோனத்தானையும் மரித்த போது ஒரு பாடலை பாடுகிறார். இப்படிப்பட்ட பாடல்கள் அந்த நாட்களிலே போர் வீரர்கள் மத்தியிலே பிரபலமானவைகள். இட் இஸ் a war song. அதே முறையிலே ஒரு போர் முழக்கமிடுகின்ற
போர் வீரர்கள் பாடுகின்ற அந்த பாடலிலே, அந்த முறையிலே இந்த செய்தியை எசேக்கியேல் மூலமாக யூத மக்களுக்கு தேவன் கொடுக்க விரும்பினார். ஏன் பாடல் மூலமாக கொடுக்கணும்னா, எப்போதும் பாடல் மனதிலே நிற்பது எளிது, கவிதை மனதிலே நின்னுடும். புரியுதுங்களா? ஆகவே எசேக்கியேல் தீர்க்கதரிசி அதை பாடல் மூலமாக பாடும்போது மக்களுடைய மனதிலே அது பதியும். கடவுள் இந்த செய்தியை மக்களுடைய மனதிலே பதிய செய்ய விரும்பினார். ஆகினாலே கவிதையிலே அது எழுதப்பட்டது. ஆகினால்தான் அந்த ரிப்பீட்டிஷன், திரும்பி 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 அது சொல்லப்படுகிறது, நீங்க பார்க்கலாம். சரிங்களா? ஆக இது கடவுளுடைய வார்த்தை. ஏக சக்கராதிபதியாகிய கடவுள் இந்த உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறார். நம்ம 94ஆம் சங்கீதத்தில் வாசித்தோம், பூலோகத்தின் நியாயாதிபதியாக அவர் வீற்றிருக்கின்றார். அவர் வேடிக்கை பார்க்கிறவராக அல்ல. He is not a mere spectator. He is a judge. அவர் நீதியுள்ளவர். அவர் அக்கிரமத்தையும் பாவத்தையும் கட்டாயமாக தண்டிக்க வேண்டும். அப்படி தண்டிக்கவில்லை என்றால் அவர் நீதியுள்ளவர் என்பது பொய்யாக்கப்படும். இதெல்லாம் போன வாரம் நம்ம சிந்தித்தோம். ஏன் கடவுள் இந்த உலகத்தை நியாயம் தீர்க்க வேண்டும்? அவரே சிருஷ்டிகர், அவரே நியாயாதிபதி. ஆக நியாயாதிபதியாக நீதியை இந்த சமுதாயத்திலே அவர் நிலைநாட்ட வேண்டும். தேவனுடைய உடன்படிக்கையின் மக்களாகிய இஸ்ரவேல் மக்கள், தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை பெற்ற இஸ்ரவேல் மக்கள், தேவனுடைய வாக்குத்தத்தத்தை பெற்று கானான் தேசத்தின் பாலும் தேனும் ஓடுகிற ஆசீர்வாதத்தை, சுதந்திரத்தை 1000 ஆண்டுகளாக அனுபவித்த மக்கள் தங்களுடைய தேவனுக்கு துரோகம் செய்தார்கள். தங்களுடைய தேவனை மறந்தார்கள். தங்களுடைய தேவனுடைய உடன்படிக்கையை மீறினார்கள். இந்த ஜீவனுள்ள சர்வ வல்லமையுள்ள பரிசுத்தராகிய கடவுளுக்கு பதிலாக கானானிய தெய்வங்களை தெய்வங்களாக வழிபட்டார்கள். யெகோவா இல்ல, ஆபிரகாமின் தேவன் அல்ல, ஈசாக்கின் தேவன் அல்ல, இந்த கானானின் தெய்வங்களாகிய பாகாலும் அஸ்தரோத்தும் எங்களுக்கு போதுமானவைகள். அதெல்லாம் பேர்லாம் தெரியணும், அப்படின்னா என்னன்னு புரியணும். புரியுதுங்களா? பாகால் தெய்வம் என்பது ஸ்மால் காட், அதாவது வளமையின் தெய்வம். இட் இஸ் a deity of prosperity. அப்ப என்ன செய்யணும் நம்ம? அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியாது? நமக்கு விவசாயமும் தெரியாது, கிராமமும் தெரியாது, அந்த விவசாயத்துக்கும் தெய்வத்துக்கும் உள்ள தொடர்பு தெரியாது, பண்டிகை என்னன்னு தெரியாது. நம்ம எல்லாம் ரொம்ப நாகரிகம் அடைந்த நவநாகரிகமான தமிழர்கள். நமக்கு அதெல்லாம் எப்படி சார் தெரியாது? நாங்க நாட்டுப்புறமா சார்? நாங்கெல்லாம் கணினி உலகத்துல வாழ்கிற கணித மேதைகள்னு சொல்லி கொண்டிருக்கிற ஒரு சமுதாயம். அப்ப என்ன செய்வாங்கன்னா, இந்த பாகால் தெய்வத்துக்கு வழிபாடு செய்ய கவனிக்கணும். இதெல்லாம் ஆமோஸ் தீர்க்கதரிசன புஸ்தகம், இன்னும் ஒரு சில புத்தகத்துல அது வருதுங்க. ஒரு ஆண்டு ஆட்டுக்குட்டியை பலியிட்டு அந்த ஆட்டுக்குட்டியை தாய் பால் இருக்குது, அதனுடைய தாய் இருக்குது இல்லைங்களா, அந்த பால்லயே அதை வேக வைக்கணும். வேக வச்சு அந்த நிலத்துல அதை பலியிட வேண்டும். அது ஒரு நிலை. இல்ல சார், நல்லா இன்னும் ஏகபோகமா விளையணுங்க, அப்படியா? தங்களுடைய சொந்த புத்திரரையே நரபலி செலுத்த வேண்டும். அந்த ரத்தத்தை, தன்னுடைய பிள்ளையையே இந்த பாகா தெய்வத்துக்கு ரத்த சிந்தி அந்த ரத்தத்தை அந்த நிலத்திலே தெளிக்க வேண்டும். இப்படிப்பட்ட கொடூர செயல்களை செய்தவர்கள் தான் கானானியர். ஆகையினால் தான் கர்த்தர் அவர்களை கக்கி போட்டார் என்று லேவியராமத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஆக இந்த அஞ்ஞான ஜாதிகள் பொய் தெய்வ வழிபாட்டை தேவனுடைய மக்களாகிய இஸ்ரவேல் மக்கள் பின்பற்றி தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தார்கள். இதை வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பாரா கடவுள்? இல்ல, நீங்க வேடிக்கை பார்க்க நீங்க விரும்புறீங்களா? ஒரு நாள் அதை வேடிக்கை பார்க்க, சரிங்களாமா? கடவுள் மௌனமாயிருக்கிறார். கடவுள் நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அந்த நீடிய பொறுமைக்கு ஒரு முற்றுப்புள்ளி உண்டு. நீடிய பொறுமை, அதுல ஒரு சந்தேகமும் உங்களுக்கு வேணாம். அந்த நீடிய பொறுமைக்கு என்னப்பா உண்டு? There is an end. அதுதான் கிமு 586. அப்பா 1000 வருஷம் உங்களோடு கூட நான் பொறுமை உள்ளவனாக, இனி என்னுடைய கோல் 2 முறை வருது பாத்தீங்களா? 10ஆம் வசனத்தினுடைய கடைசி பாகம், அது என் குமாரனுடைய கோல். பாத்தீங்களா என்ன அழகா சொன்னார் பாரு. கோல் என்று தமிழ்ல பாத்தீங்களா? கோல்ல என்னங்க, ஆடு மேய்க்கிறவனும் கோல் புடிச்சு நிக்கிறான், தண்டல் வசிக்கிறவனும் கோல் புடிச்சு நிக்கிறான், பலூன் விக்கிறவனும் கோல்ல தான் கட்டி நிக்கிறான். என்ன கோல் சார் அது? அது செங்கோல். இட் இஸ் a scepter. ஆங்கிலத்தில் செப்டர். சர்வத்தையும் ஆளுகிற ஏக சக்கராதிபதி ஆகிய என் குமாரனுடைய கையில இருக்கிற செங்கோல்,
அந்த செங்கோலை இந்த உலகத்தினுடைய எந்த சக்தியும் தடுக்க முடியாது. எனக்கு கோல்னு படிச்சா என்ன புரியும்? இதுக்குதான் சொல்றது, தயவு செய்து புடவெல்லாம் வாங்கறதை நிறுத்திட்டு போய் லைஃப் அப்ளிகேஷன் பைபிள் வாங்கி ரொம்ப ஆழமா படித்து உங்களுடைய விசுவாசத்தை பலப்படுத்திக் கொள்ளுங்க. எனக்கு இல்லைங்க, நீ எனக்கு நியாயம் விசாரிக்க போறேன், கடவுள் நியாயம் விசாரிக்க போறாருங்க இந்த உலகத்தை. அன்னைக்கு பதில் சொல்லணுங்க. நம்ம எல்லாம் எனக்கு தெரியாது சார்னு மட்டும் தயவு செய்து சொல்லிடாதீங்க. இப்படி சொல்ல முடியுமா? சார் கோல்னா என்னன்னு தெரியாது, ஐயோ அப்படி சொல்லக்கூடாது. சரிங்களா? 2 முறை அந்த கோல் என்கிற பதத்தை அவர் சொல்லுகிறாருங்கம்மா. கடவுள் எருசலேமை, யூதேயாவை அவர் நியாயம் விசாரிக்க போகிறார். சரி, ஒரு சில அதனுடைய விவரங்களை நான் சொல்லிவிட்டு நம்முடைய மைய செய்தியாக 17ஆம் வசனத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதாவது எவ்விதமாக தீர்க்க தரிசனம் துல்லியமா நிறைவேறுது என்பதை நாம் பார்க்க வேண்டும். 21ஆம் அதிகாரத்தில் 4 முன் அறிவிப்புகள் நிறைவேற்றப்படுகிறது. முதலாவது முன்னறிவிப்பு, யூதேயாவின் நகரமாகிய எருசலேம் என்ன செய்யப்படும்? சங்காரம் செய்யப்படும். 3ஆம் வசனத்துல இஸ்ரவேலின் தேசம் சொல்லப்படுதுங்களா? 2ஆம் வசனத்துல மனுபுத்திரனே நீ உன் முகத்தை எருசலேம், ஆக முழு இஸ்ரவேலை குறிக்கிறது, தேசத்தை குறிக்கிறது, எருசலேமே அது குறிக்கிறது. அது மண்மேடாக்கப்படும். 2 வெரி டெபினெட்லி 25ஆம் வசனம் 26ஆம் வசனம், இஸ்ரவேலை ஆளுகிற அவ பக்தியுள்ள துன்மார்க்க, அவனை ராஜான்னு கூப்பிடல. போன வாரம் அதுக்கு நான் விளக்கம் கொடுத்தேன். He was a dummy king. ஒரு தோற்றத்துக்காக ராஜாவாக அவன் வைக்கப்பட்டானே ஒழிய அவன் அதிகாரமுடைய, அவன் முறையாக ஏற்படுத்தப்பட்ட அல்லது அங்கீகரிக்கப்பட்ட அல்லது ஆட்சி புரிகிற ஒரு ராஜா அல்ல. புரியுதுங்களா உங்களுக்கு? அதனாலதான் அவன் அதிபதி என்று அழைக்கப்படுகிறான். சிதேக்கியா குறிக்கப்படுகிறான். அவனுக்கு என்னமா வருது? 25ஆம் வசனத்துல அந்த அதிபதியினுடைய அக்கிரமத்துக்கு முடிவு வரும் காலத்தில் நம்ம 18ஆம் அதிகாரத்துல வாசித்தோம். அவன் எப்படி இந்த நேபுகாத் நேசாரோடு செய்த உடன்படிக்கையை மீறுகிறான் என்பதை நாம் வாசித்தோம். 1 ராஜாக்கள் 25ஆம் அதிகாரத்துல அவன் எப்படி எருசலேம் மீது படையெடுத்து வந்த போது அவன் அரண்மனையிலிருந்து தப்பித்து ஓட முயற்சி செய்கிறான். அப்போது பாபிலோனிய வீரர்கள் அவனை பின்தொடர்ந்து அவனை சிறைப்பிடித்து அவனுடைய கண்களை பிடுங்கி கரெக்டா அந்த யூதேயாவின் எல்லை வரைக்கும் அவனை கொண்டு போய் அங்க நிக்க வச்சு தலையை வெட்டினான். இதான் நடந்த வரலாறு. என்ன கதையா இது? இதுதான் நடந்த வரலாறு. How minutely it was fulfilled. துல்லியமாக நிறைவேற்றப்பட்ட வசனம் இல்லைங்களா? 26ஆம் வசனத்துல பாகையை கழற்று கீடத்தை எடுத்து போடு. ஆமா, இது யாரும் அவனுக்கு எடுக்கலங்க. இந்த எருசலேமை நேபுகாத் நேச்சாருடைய படைகள் முற்றுகையிட்டு எருசலேமினுடைய கதவை உடைத்து அவர்கள் உள்ளே நுழைந்து பட்டயத்தினால வெட்டி கொண்டிருக்கும் போது இவன் வேஷம் மாறுகிறான். ராஜா என்கிற நிலையில இவன் தப்பிச்சு போக முடியாது. ஆக வேஷம் மாறுவதற்காக தன்னுடைய தலைப்பாக எடுத்துவிட்டு கிரீடத்தை எடுத்து போட்டு ஒரு குதிரையின் மேல தப்பி ஓட முயற்சி செய்கிறான். அதை காட்டுகிற செயல். எப்படி கடவுள் பேசுகிறார் பாத்தீங்களா? அப்படியே 3வது 22ஆம் வசனம் படிங்க. உங்களுக்கு இதெல்லாம் புரிஞ்சுதா? அந்த காலத்துல எப்படி சண்டை போட்டாங்கன்றத விளக்குது. போர் முறைகள் அங்கங்க நம்ம கர்னல் சொல்றோம் இல்லையா? அந்த எருசலேமை சுத்தி கொத்தளங்கள் போடப்பட்டு அங்கங்கு தலைவர்கள் நியமிக்கப்படுகிறார்கள். வாசல்களை முட்டும் இயந்திரங்கள் அதெல்லாம் பார்த்திருக்கீங்களா எங்கேயாச்சும்? கிட்டத்தட்ட ஒரு 40 அடி நீளமான ஒரு பெரிய மர துண்டு வச்சிருப்பாங்க. அங்க 40 நீளமான பனைமரம் மாதிரி இல்லங்க, ஒரு 40 நீளமான ஒரு மரம் வச்சிருப்பாங்க. அந்த மரத்துல 2 பக்கமும் கைப்பிடி வச்சிருப்பாங்க. அப்ப இந்த பக்கம் 40 பேரு, இந்த பக்கம் 40 போர் வீரர்கள் அதை பிடிச்சுப்பாங்க. நல்லா பெருசா இருக்கும், இவ்வளவு பெருசு இருக்கும். இப்படி பிடிச்சுக்குவோம். அவன் அந்த சைடு. இந்த 80 பேர் என்ன பண்ணுவாங்க? ஒரே நேரத்துல அப்படியே போய் அந்த கோட்டை வாசலை இடிப்பானுங்க. ராமிங்னு பேர். ஒரே நேரம் யோசனை 80 பேர் சும்மா திடகார்த்தமான மக்கள் அந்த தண்டை பிடிச்சுக்கிட்டு வேகமா ஓடி போய் அந்த கோட்டை கதவை இடிப்பான். கோட்டை கதவு அப்படியே நிலைகள் முழுவதும் இதே மாதிரி இடிச்சு கொண்டே இருப்பானுங்க. இன்னைக்கு இடிச்சுட்டு விட்டுறானுங்களா, திருப்பி நாளைக்கு வருவான், திருப்பி நாளைக்கு, அப்படியே கண்டினியூஸா 2 மாசம் அதை இடிச்சு அதை தகர்த்து உள்ளே பிரவேசிப்பான். இப்படி இடிக்கும் போதுதான் மேல இருந்து என்ன பண்ணுவான்? மேல கோட்டை வாசல் மேல இருக்கிற வீரர்கள் இவங்க மேல அன்பு எய்வாங்க. பெரிய பெரிய கல்லுகளை தூக்கி போடுவாங்க. இது கிட்டத்தட்ட ரோம போர் முறை. ஆனா அந்த முறையை பாபிலோனியர் ஏற்படுத்தினார்கள். ராமிங்கின் பேர். ராமிங்
இந்த நிகழ்ச்சியை தான் எசேக்கியேலுக்கு மனக்கண்களே கண்டு அவன் சொல்லிக் கொண்டிருக்கிறான். சரிங்களா? மண்மேடு போட்டு கோட்டை மீது ஏறி செல்வதற்காக கோட்டை ஒரு அளவுக்கு மண்ணு போட்டுன்னு வருவானு. மண்ணு எப்படி கோட்டை பிடிக்கிறது? That is how they will take over the city. அது அங்க சொல்லுகிறார். அப்புறம் கொத்தளங்களை கட்டுகிறது. கொத்தளங்கள்னா இப்போ மேலிருந்து அம்பு ஏறான்னு வச்சுங்க. இப்படி அம்பு ஏறுறது கஷ்டம். பண்ணுவாங்க, இந்த கோட்டை செவர் எவ்வளவு உயரம் இருக்குது, அந்த உயரத்துக்கு இவன் கோட்டை கட்டுவான். கட்டி அங்கிருந்து அம்பு ஏவான். இதெல்லாம் சைமல்டேனியஸா நடந்து கொண்டு இருக்கும். மண்ணுமேடு ஒரு பக்கம் போட்டு கொண்டு இருப்பாங்க, கோட்டை கதவு இடித்து கொண்டு இருக்கும், இந்த சைடு கொத்தளங்கள் கட்டப்பட்டு இங்க போர் நடந்து கொண்டு எல்லாமே நடந்து முடிவில் எருசலேம் பிடிப்படும். இதெல்லாம் நடந்து இருக்குதுங்களா? ரொம்ப நல்லதுங்க. அங்க 22ஆம் வசனத்தினுடைய கடைசியில ஒரு வார்த்தை வருது, நிமித்தம் பார்க்கிற. சரிங்க, போதுங்க. அது 21ஆம் வசனத்துக்கு வாங்க மறுபடியும். பாபிலோன் ராஜா வழிப்பிரிவிலே நிமித்தம் பார்க்கிறதற்காக நிற்பான், அம்புகளை தீட்டி கிரங்களை உசாவி. இது என்ன புரிஞ்சுது உங்களுக்கு? நிமித்தம் என்பது டிவைன், அஞ்சனம் பார்ப்பது என்று பொருள். அதாவது பாபிலோன் ராஜாக்கள் இப்படிப்பட்ட வகையில பார்ப்பாங்க. என்ன செய்வாங்கன்னா, அந்த அம்புகளை தீட்டின்னு உங்களுக்கு போட்டிருக்குது, புரியல இல்லையா? அம்பரா தூணின்னு இருக்குது பாத்தீங்களா? அம்புகளை சுமக்கிற கூடைக்கு பேரு அம்பரா தூணி. இந்த அம்பரா தூணியில அம்புகளை போட்டுருவாங்க. போட்டுட்டு இடது கையில இருந்து ஒன்னு எடுப்பாங்க, வலது கையில இருந்து ஒன்னு எடுப்பாங்க. இந்த அம்புகளின் மூலமாக நான் எந்த தேசத்தின் மீது போர் செய்ய வேண்டும் என்பதை தீர்மானித்தல், அது ஒரு முறை. அப்புறம் அதே 21ஆம் வசனத்துல கடைசி பகுதி நம்ம போட்டிருக்குது, ஈரலால். என்ன ஈரல்? அந்த இடத்துல நின்னு அவரு ராஜா நிற்பார். நின்னு அந்த இடத்துல ஒரு ஆடு அல்லது மாடு வெட்டப்படும். அந்த மாடு வெட்டப்பட்டு அந்த ஈரலை பார்ப்பான். அந்த ஈரல்ல அந்த ஈரலுடைய வடிவத்தை பார்க்கிறான். அந்த வடிவத்தை பார்த்து நான் சண்டைக்கு செல்லலாமா, நான் வெற்றி பெறுவேனா என்பதை முடிவு செய்தல். இப்படி அம்புகளை எடுக்கிறான் பாருங்க. நிறைய அம்பு இருக்கும், வித்தியாசமான அம்புகள் இருக்கும். அப்படி அம்புகளை எடுக்கும் போது இடது கையில எடுப்பான், வலது கையில எடுப்பான். நம்மள மாதிரிதான். அந்த வலது கையில எடுக்கும் போது எந்த அம்பு வருதோ அந்த அம்பு அவனுக்கு இந்த தேசத்தின் மீது படையெடுன்ற குறியை காட்டுகிறது. பிற்பாடு அது எப்படி உறுதி செய்யப்படுது? ஒரு ஆடு பலியிடப்பட்டு அந்த ஆட்டினுடைய ஈரலை தூக்கி பிடித்து அந்த ஈரலுடைய வடிவத்தை அவன் பார்த்து இது எனக்கு வெற்றி தரும் என்று முடிவு செய்கிறான். இவ்வளவும் நடக்கும்பா. நடந்து இந்த நேபுகாத்நேசார் எருசலேம் மீது வருவான். அங்க என்னமா போட்டிருக்குது? 21ஆம் வசனத்துல 2 வழிகளின் முனைன்னு வருது இருக்குங்களா? அப்ப அது உங்களுக்கு மேப் தெரியணும். பாபிலோன்ல இருந்து பாபிலோன் படைகள் வரும்போது எங்க வந்து அவங்க நிப்பாங்க. அப்ப நின்னு அவன் முடிவு செய்யணும், இப்போது அம்மோனுக்கு போகணுமா, எருசலேமுக்கு போகணுமா, எகிப்துக்கு போகணுமா, அசரியாவுக்கு போகணுமான்ற அந்த ஜங்ஷன் அங்க வந்து நிக்கிறான். அங்க வந்து நிப்பான். அவன் அங்கே நிமித்தம் பார்ப்பான். நிமித்தம் பார்த்து அவனுடைய அம்பிலே வருகிற அடையாள குறியின் மூலமாக யூதேயாவின் பக்கம் அவன் படை திரும்புன்ற. என்ன பியூட்டிஃபுல். அம்மோன் மேல போக மாட்டான், யூதேயாவின் பக்கம் முதல்ல வரும். அதனால்தான் யூதேயாவின் அழிவை முதல்ல சொல்லப்பட்டிருக்குது 21ஆம் அதிகாரம். அதோட நிறுத்த மாட்டான். யூதேயாவை முடித்த பிற்பாடு அம்மோனுக்கு அவன் திரும்பி வருகிறான். See how detailed description of the war strategy. இது என்ன? அவன் எசேக்கியேல் வந்து ஒரு ஆசாரியன். அவனுக்கும் சண்டைக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அவனுக்கும் பாபிலோனிய கலாச்சாரத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அவனுக்கும் இந்த நிமித்தம் பார்ப்பதற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இவ்வளவு விஷயத்தையும் எசேக்கியேல் தீர்க்கதரிசி தெளிவாக யூத மக்களுக்கு எச்சரித்து கடவுளுடைய நியாய தீர்ப்பு வருகிறது. எவ்வளவு பயங்கரமான ஒரு செய்தி. சரிங்க, இதெல்லாம் சும்மா உங்களுக்கு அதனுடைய சிறப்பை உங்களுக்கு நான் எடுத்து கூற விரும்புகிறேன். கடவுள் எவ்வளவு துல்லியமாக தம்முடைய திட்டத்தை நிறைவேற்று. பாபிலோன் ராஜாவுக்கே தெரியாது அவன் கடவுளுடைய சித்தத்தை செய்யறான். அவன் நினைக்கிறான் அவன் விருப்பத்தை செய்யறான். சொல்றாரு, இன்னும் அழகா சொல்றாரு 19ஆம் வசனத்துல, மனுபுத்திரனே, அதாவது நேபுகாத்நேசாருக்கு கடவுள் தெரியாது. இந்த 21ஆம் அதிகாரம் அவனுக்கு சொல்லப்படல. He never heard that. He never knew that. But God is using the king of Babylon as his instrument. தன்னுடைய பட்டயமாக, தன்னுடைய நீதியை நிலைநாட்டுகிற கருவியாக ராஜாவை அவன் பயன்படுத்துகிறார். இங்கு தாங்கம்மா மனித சித்தமும் கடவுளுடைய சர்வ ஏகாதிபத்தியமும் எப்படி செயல்படுகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய செயலுக்கு அவன் கடவுளுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். ஆனால் அதே நேரத்தில் கடவுளுடைய சர்வ ஏகாதிபத்தியம் மனிதனுடைய சித்தத்தை, மனிதனுடைய செயலை
அது வழி நடத்துகிறது, கடவுளுடைய சித்தத்தையே நிறைவேற்றுகிறது. இதுக்கும் கடவுளுக்கு என்னங்க சம்பந்தம்? என்னுடைய வாழ்க்கையில நடக்கிற இந்த நிகழ்ச்சிக்கும் கடவுள் செயல்படுகிறார் என்பதற்கும் எப்படிங்க சம்பந்தம்? அது புரிந்து கொள்ள நமக்கு முடியவில்லை. ஆனா கடவுள் செயல்படுகிறார். இப்ப சொன்னாரு ரமேஷ் இளஞ்செழியன், குணால் அந்த மிஷினரியை மறந்துடாது. ஆக மிஷினரி மிக சந்தோஷப்பட்டிருப்பார். 4 நாள் பிபிஎஸ் முடிஞ்சதுப்பா, அப்பாடா பரவாயில்ல, ஒரு 40 பிள்ளைங்க வந்தாங்க, எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பார். அடுத்த நாள் சரி நம்ம போய் ஜீசஸ் பிலிம் காட்டலான்னு எவ்வளவு உற்சாகமா போயிருப்பாரு. அந்த சூழ்நிலையை கடவுள் ஒரு சிவசேனா தலைவனை அங்கு கொண்டு வந்து அவன் மூலமாக எதிர்ப்பை உருவாக்கி, அவன் மூலமாக எதிர்பாராத எதிர்ப்பை உருவாக்கி 5 நாள் சிறைச்சாலை அனுபவத்திற்கு கடவுள் குணாலை தள்ளினார். கடவுள் செயல்படுகிறாரா? செயல்படுகிறார். சிவசேனா தலைவனுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் என்ன சம்பந்தம்? ஒரு சம்பந்தமும் கிடையாது. பட் காட் இஸ் அட் வொர்க். கடவுள் செயல்படுகிறார். ஆக என்ன சார் இவ்வளவு பெரிய அநியாயம், இவ்வளவு பெரிய அநீதி, இவ்வளவு பெரிய கொடுமை நடக்குது? ஆமா, கொடுமை நடக்குது. அந்த கொடுமையை கடவுள் நியாயம் விசாரிப்பார், கடவுள் நீதி செய்வார். இந்த கொடுமையின் மூலமாக, இந்த அநியாயத்தின் மூலமாக தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களை கடவுள் ரட்சிப்புக்குள் வழி நடத்துவார். 2005 டிசம்பர் மாசம் 20 நினைக்கிற ஞாயிற்றுக்கிழமை பரணம்பேடு ஆலயத்துல அந்த ஊர் மக்கள் நுழைந்து நம்முடைய விசுவாசிகளை அடித்து அவங்களுக்கு கை வலிக்கிற அளவுக்கு அடிச்சிருக்காங்க. யாருக்கு கை வலிக்கணுங்க? அடிக்கிறவனுக்கு கை வலிக்கணும் சார், நமக்கு இல்லைங்க. அடித்து நமக்கு முன்னால போய் போலீஸ் ஸ்டேஷன்ல ரிப்போர்ட் கொடுத்து, இந்த மாதிரி கிறிஸ்தவங்களாம் வந்து எங்களை அடிச்சிட்டாங்கன்னு பொய் ரிப்போர்ட் கொடுத்து, அந்த பொய் ரிப்போர்ட்டை அங்க இருக்கிற ஒரு எஸ்ஐ பதிவு செய்து, நம்முடைய போதகர் 2 மணி நேரம் கழித்து சென்ற பிற்பாடு அந்த ரிப்போர்ட்டை நான் எடுக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு, முடிவில் நமது சபையில் இருந்து சகோதர முடிவில் இந்த சபையில் இருந்த 4 வாலிபர்கள், ஊர்ல இருந்த 4 வாலிபர்கள், இதே மாதிரி அவர் சொன்னார் பாருங்க, செக்ஷன் ஐபிசி கோடுன்னு, அதெல்லாம் எனக்கு தெரியாது. 4 செக்ஷன்ல பெயில்ல எடுக்க முடியாத அளவுக்கு பொன்னேரி சப்ஜெயில அவர்களை போடாமல் இங்கு உள்ள மெட்ராஸ் சென்ட்ரல் ஜெயில அட்வைட் உட்கார்ந்து மெட்ராஸ் சென்ட்ரல் ஜெயில அவங்கள உள்ள தள்ளி வெளியே வர முடியாதபடி, பெயில் எடுக்க முடியாதபடி செயல்பட்டார்கள். அது மத்திய பிரதேசல மாத்திரம் இல்ல, தமிழ்நாட்டிலும் நடந்து கொண்டிருக்கு. கடவுள் செயல்படுகிறாரா? கடவுள் செயல்படுகிறார். அன்றைக்கு பரணம்பேடு விசுவாசிகளுக்கு அது விளங்கவில்லை, புரியவில்லை. கடவுள் வல்லமையுள்ளவன் சொல்றவே, ஏன் அவர் இதை தடுக்கவில்லை? ஏன் தடுக்கவில்லை? ஆனா கடந்த ஆண்டு 2006 அக்டோபர் மாசம் 16 பேர், எந்த வாலிபர்கள் வந்து நம்முடைய விசுவாசிகளை அடித்தார்களோ அதிலே 16 வாலிபர்கள் ஞான ஸ்நானம் பெற்றார்கள். கடவுள் ஆளுகிறாரா? ஆளுகிறார். செய்தியின் முடிவுக்கு நம்ம வரலாம். 17ஆம் வசனம், நானும் கையோடே கை கொட்டி என் உக்கரத்தை ஆற பண்ணுவேன் இஸ்ரவேலின் மீதும், என்னுடைய ஜனங்களாகிய யூத மக்களின் மீதும், எருசலேமின் மீதும் என்னுடைய உக்கரத்தை ஊற்றி நான் ஆற பண்ணுவேன். சில நேரத்துல நம்ம பழைய ஏற்பாட்டை படிக்கும் போது எங்க அம்மா அந்த மாதிரி அடிக்கடி சொல்லுவாங்க, அது என்னங்க அது, கடவுள் யூதர்களை தெரிந்து கொண்டாரு, யூதர்களுக்கு சிறப்பு ஸ்லாக்கியங்களை கொடுத்தாரு, யூதர்களை அதிகமாக நேசிக்கிறாரு, யூதர்களுக்கு அதிக சிறப்பு காரியங்களை செய்தார்னு சொல்லுவாங்க. எங்க அப்பா சொல்லுவாரு, உண்மைதாமா, யூதர்களுக்கு கடவுள் அதிகமாக செய்தாரு, ஆனால் அதே யூதர்களை மிக கடுமையாக தண்டித்தார். ஈக்குவலி he judged them. வார்த்தை கவனிச்சீங்களா? என் உக்கரத்தை. சரிங்க, இன்றைக்கு ஏன் நாம் இதை படித்துக் கொண்டிருக்கோம்? மத்த 24ஆம் அதிகாரம் உங்களுக்கு ஞாபகம் வருதா? மத்த 24ஆம் அதிகாரத்துல ஜனத்துக்கு விரோதமாக ஜனம், ஜாதிக்கு விரோதமாக ஜாதி, கொள்ளை நோய்கள், அப்புறம் பூமி அதிர்ச்சிகள், பஞ்சங்கள், இவைகள் எல்லாம் நான் அனுப்புவேன். இன்றைக்கு கடவுள் நியாயம் விசாரிக்கிறாரா? நியாயம் விசாரிக்கிறார். இன்றைக்கு நம்மை சுற்றிய உலகத்திலே கடவுளுடைய நியாய தீர்ப்புகளை நாம் பார்க்கிறோமா? பார்க்கிறோம். ஆனா மக்கள் மனம் திரும்புவார்களா? மக்கள் மனம் திரும்ப மாட்டார். ஆக தேவன் தம்முடைய நீதியை வெளிப்படுத்தும்படியாக தாம் இஸ்ரவேல் மக்களுக்கு செய்த உடன்படிக்கையின்படி, நீங்கள் என்னுடைய உடன்படிக்கையை மீறி என்னுடைய நியாய பிரமாணங்களை விட்டு நீங்கள் விலகுவீர்களானால் நான் உங்களை நியாயம் விசாரிப்பேன். இல்லைங்களா? உபாகமம் 28ஆம் அதிகாரத்தின் அடிப்படையிலே கடவுள் அவர்களை நியாயம் விசாரிக்கிறார். நான் மறுபடியும் போன வாரத்திலே சொன்ன சில உண்மைகளை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். கடவுள் ஏன் நியாயம் விசாரிக்கிறார்? கடவுள் சிருஷ்டிகர்த்தா. இஸ்ரவேலை மக்களை பொறுத்த வரைக்கும் கடவுள் உடன்படிக்கையின் தேவன். The Lord Jehovah was a covenant God. உடன்படிக்கையின் தேவன். அவரே இஸ்ரவேலுடைய பரம தகப்பன். அது ஒரு பெரிய கான்செப்ட் இல்லைங்களா?
He is the provider. He is the protector. He is the savior. He is the ultimate king of Israel. இஸ்ரவேலுடைய தலைவராக, இஸ்ரவேலுடைய பாதுகாவலராக, இஸ்ரவேலை பராமரிக்கிறவராக இவர் இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனுக்கு விரோதமாக இந்த இஸ்ரவேல் மக்கள் என்னமா செய்தாங்க? அவளுடைய பாவங்கள் 24ஆம் வசனம். ஆக இந்த கர்த்தர் சொல்றார், 1000 வருஷம் கழிச்சு இஸ்ரவேலே, உன்னுடைய துரோகங்கள் வெளியேறாங்கமாக்கப்பட்டிருக்குது, உன்னுடைய செய்கைகள் எல்லாம் பாவங்கள் என்று தெரிய வந்திருக்கின்றன, நிரூபிக்கப்பட்டிருக்கின்றன. உங்கள் அக்கிரமத்தை நினைக்க பண்ணுகிறீர்களே, இனி உங்களுடைய அக்கிரமத்தை நீங்கள் மறைக்க முடியாது, மூட முடியாது. ஆகவே வெளியாக்கப்பட்ட பாவம் தண்டிக்கப்பட வேண்டும். 2, தேவனுடைய அன்புக்கு எதிராக, பொறுமைக்கு எதிராக, தேவனுடைய தகப்பனுடைய ஒரு உள்ளம், a fatherly love and care. எந்த கடவுளுக்கு விரோதமாக இஸ்ரவேல் மக்கள் பாவம் செய்தார்கள், அவர்களை மீட்டுக் கொண்ட தெய்வம். ஏசாயா 43ஆம் அதிகாரத்தில் எவ்வளவு அழகா சொல்றார், இஸ்ரவேலே, நான் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நான் உன்னை மீட்டுக் கொண்டேன், நீ என்னுடையவன். இப்படிப்பட்ட பரம தகப்பனுக்கு விரோதமாக அவர்கள் பாவம் செய்தார்கள். 3, 1000 வருடங்களாக அவர்களுக்கு எச்சரிப்புகள் கொடுக்கப்பட்டு வந்தன. ஒரு நாளா 2 நாளா? கடவுள் பொறுமை உள்ளவருமா, அவசரப்படுறவர். ஆனால் தான் தமிழ்ல பழமொழி சொல்லலாம், அரசன் அன்று கொள்ளும், கடவுள் நின்று கொள்ளும். நின்று வேடிக்கை பார்க்கன்னு சொல்லல. ஆக கடவுள் எத்தனை முறை தீர்க்கதரிசிகள் மூலமாக எச்சரிப்பு கொடுத்திருக்கிறார். உதாரணமாக ஏசாயா 150 ஆண்டுகளுக்கு முன்னதாக யூதயாவை எச்சரித்தான். ஓசியா, ஆமோஸ் 150 ஆண்டுகளுக்கு முன்னதாக இஸ்ரவேலை அவர்கள் எச்சரித்தார்கள். எரேமியா 50 ஆண்டுகளாக எருசலேமிலே தங்கி எருசலேமின் அதிபதிகளையும் மக்களையும் எச்சரித்துக் கொண்டு இருக்கிறார். இன்றைக்கு அதற்கு முடிவு வந்திருக்கிறது. 4, இஸ்ரவேல் மக்களுடைய மிகப்பெரிய பாவம் என்ன? இந்த பாவம் அந்த பாவம் இல்லங்கம்மா, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு பதிலாக சிலை வணக்கம். இந்த சிலை வணக்கம் தேவையற்றது, அவசியமற்றது, பொருள் அற்றது. ஒரு தேவையே இல்லை சார். சில ஜனங்களுக்கு அவங்க மூட அஞ்ஞானத்தில் இருக்கிறாங்க சார், கடவுள் அவர்களுக்கு வெளிப்படுத்தவில்லை, அதனால கல்லையும் மண்ணையும் கும்பிட்டுன்னு இருக்கிறானா? நல்லா புரியுதுங்க. இவ்வளோ பெரிய பைபிள், இவ்வளோ பெரிய நியாயப்பிரமாணம், இதற்கு ஒரு மோசே, அதை அறிவிக்கின்ற ஆசாரிய கூட்டம் எல்லாத்தையும் கொடுத்துட்டு, நான் இன்னும் கல்லை தான் சார் கும்பிட்டுனுக்கிறேன், இன்னும் மாதாக்கு தான் சார் தூபம் கொளுத்துனுக்கிறேன்னா அவனை என்னத்த பண்றதுங்க? கடவுளை அறியாத ஜனங்கள் நிர்மூடர்களாக தெய்வங்களை வழிபடுறாங்க. அது நல்லா விளங்குதுங்க. உனக்கு அப்படி இல்லையப்பா, நான் என்னை வெளிப்படுத்தி இருக்கிறேனே. உபாகம் 4ஆம் அதிகாரத்தில் இன்னும் அற்புதமான வெளிப்பாடு. இவ்வளோ பெரிய தேவன் நம்மை வெளிப்படுத்தினார், ஏன் நீ அந்நிய தெய்வங்களை பின்பற்றி நாடிக்கொண்டிருக்கிறாய்? 5வது உண்மை, இத்தனை ஆண்டுகள் கடவுள் பொறுமை உள்ளவராக இருந்தபடியினாலே மக்கள் என்ன நினைச்சாங்க? ஓ, கடவுள் நியாயம் தீர்க்க மாட்டார். இன்னைக்கு மக்கள் அப்படிதான் நினைக்கிறான். கடவுள் பொறுமை உள்ளவராக இருக்கிறபடியினால கடவுள் தண்டிக்க மாட்டார். சரிங்களா? மனிதன் துணிகரம் கொண்டு பாவம் செய்கிறான். கடவுளுடைய உக்கிர கோபம் அவர்கள் மேல். 2வது என்னமா? இந்த உக்கிர கோபத்தை எந்த மனித சக்தியும் தடுக்க முடியாது. மனித சாக்கு போக்குகள் அதை தடுக்க முடியாது. இல்லைங்களா? இன்னும் ஒரு வார்த்தை, கடவுளுடைய அன்பும் கூட கடவுளுடைய நீதியை தடுக்க முடியாது. The very love of God cannot stop the justice of God. கடவுளில் இருந்து அன்பை பிரிக்க முடியாதுங்கம்மா. கடவுள் அன்புள்ளவர் என்று வேதம் சொல்ல, அந்த கடவுளுடைய அன்பு கூட கடவுளுடைய நீதியை தடுக்க முடியாது. அதான் சிலுவை. சிலுவையில் என்னமா விளங்குச்சு? கடவுளுடைய நீதி, கடவுளுடைய குமாரனை தண்டித்தது. கடவுளுடைய அன்பு வெளிப்படுத்ததான் குமாரன் இந்த உலகத்துக்கு வந்தார். ஆனால் அந்த அன்பை வெளிப்படுத்தின வந்த குமாரன் கடவுளுடைய நீதியை சிலுவையிலே சுமந்தார். ஆகையினாலதான் இன்றைக்கு உங்களுக்கு எனக்கும் அந்த நீதியிலிருந்து, ஆக்கினை தீர்ப்பில் இருந்து விடுதலை. சரிங்களா? அது நிச்சயமாகவே நிறைவேறும். தேவனுடைய கோபம் என்ன செய்யப்பட வேண்டும்? அவருடைய நியாய தீர்ப்பின் மூலமாக திருப்தி செய்யப்பட வேண்டும். உங்கள் மீதும் என் மீதும் கடவுள் வைத்திருக்கிற கோபம் எப்படிமா நிவர்த்தி செய்யப்படும்? சிலுவையின் மீது. தலைவனுக்கு நாம் ஜெபிப்போம். காலை வேளையிலும் தேவன் நீதிபரர், தேவன் பரிசுத்தர், தேவன் பாவத்தை தண்டிக்கிறவர். இஸ்ரவேலின் பாவத்தை அவர் கண்டும் காணாமல் விட்டுவிடவில்லை. இஸ்ரவேல் தேவனுக்கு விரோதமாக துரோகம் செய்து தேவனுடைய உடன்படிக்கை மீறினார். தேவனுடைய அன்பு அவர்களை ரட்சிக்கும்படியாக
அவர்களை மனம் திரும்பும்படியாக அழைத்தது. ஆனால் அவர்கள் மனம் திரும்பவில்லை. தேவனுடைய நீதி அவர்களை தண்டித்தது. ஆனால் இன்றைக்கு புதிய ஏற்பாட்டிலே உங்களுடைய என்னுடைய பாவத்துக்கு பதிலாக, உங்களுடைய என்னுடைய பாவ தண்டனைக்கு பதிலாக நீதிபரராகிய கிறிஸ்து ரத்தம் சிந்தினார். கிறிஸ்துவின் சிலுவையே தேவனுடைய கோபத்துக்கு நம்மை மறைக்கின்ற அடைக்கலம். is a refuge from the wrath of God. Cross is the refuge for the sinner. இன்றைக்கு உங்களுடைய என்னுடைய பாவத்துக்கு விரோதமாக தேவனுடைய தண்டனையை வர வேண்டும், அதிலிருந்து நம்மை தடுக்க வேண்டுமானால் தேவ குமாரனுடைய சிலுவை, இந்த சிலுவையிலே உன் பாவம் மன்னிக்கப்பட்டிருக்குதா? இந்த சிலுவையினுடைய அன்பினாலே நீ மனம் திரும்பப்பட்டிருக்கிறாயா? இன்றே நாம் சிலுவை அண்டையிலே நம்மை தாழ்த்த வேண்டும். அன்பின் ஆண்டவரே, எங்களை சிருஷ்டித்த சர்வ வல்லமையுள்ள தேவனே, இந்த காலை வேளையிலும் நாங்கள் பயத்தோடு நடுக்கத்தோடு எங்களுடைய ரட்சிப்பு நிறைவேற நீர் எங்களுக்கு உதவி செய்யும். துணிகரமான பாவங்களுக்கு, மறைவான குற்றங்களுக்கு, இறுதிய கடினத்துக்கு நீர் எங்களை விட்டுவிடாமல் உமது ஆவியினாலே நாங்கள் பாவத்தை உணர்ந்து மனம் திரும்ப சிலுவை அண்டையிலே ஓடி வருவதினாலே, தேவனே பாவியாகி என்னை ரட்சியும் என்று கதறுவதினாலே நாங்கள் பாவ மன்னிப்பையும் நியாய தீர்ப்பின் ஆக்கினையிலிருந்து விடுதலையும் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு அருள் செய்யும். அரும இரட்சகர் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.